ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஸ்தோத்திரம். இங்கே எலியாவின் வாழ்க்கையில ஒரு மேகத்தை காண்கிறான். மேகம் ஒன்று உண்டானால் மேகத்துக்கு அப்புறம் ஒரு மலை ஒன்று உண்டு. எலியா ஜெபித்த பொழுது ஒரு மேகத்தை கண்டான். ஒரு மேகம் அவனுக்கு தெரிந்தது. முதலாவதாக எலியா என்ற மனிதன் அவன் கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி அவன் என்ன செய்கிறான்? போய் ஜெபிக்கிறான். 42வது வசனம். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். அநேக பாடுகள் அவருக்கும் இருந்தது. நிறைய பாடுகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நமக்கு இருந்தது போல இருந்தது. ஆனால் பாடுகளுக்கு மத்தியிலேயும் எலியா ஒரு ஜெபிக்கிற மனிதனாயிருந்தான். அல்லேலூயா. எலியா பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு ஜெபிக்கிற மனுஷன். பாடுகள் கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள். சிலர் என்ன செய்வாங்கன்னா, பாடுகள் வந்துட்டா கஷ்டங்கள் வந்தால் அதையே சொல்லிட்டு ஜெபத்தை மறந்துடுவாங்க. ஜெபிக்க மாட்டான். எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி கஷ்டமா இருக்கு, இப்படி கஷ்டமா இருக்கு, இப்படி வேதனையா இருக்கு, இது நடக்கலை, அது நடக்கலை என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி 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 ஜெபத்தை விட்டுருவாங்க. ஆனால் எலியாவை குறித்து சொல்லி இருக்கிறது, அவை நம்மை போல் அவன் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் கருத்தோடு என்ன செய்தான்? ஜெபித்தான். கருத்தோடு ஜெபித்தான். யாக்கோபு நிருபத்தில் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு 5:17 எலியா என்ற மனுஷன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், வாசிங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தும் அவன் கருத்தோடு என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். ஒரு கருத்து வச்சிருந்தான், ஒரு காரியம் வச்சிருந்தான். அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் விடாபிடியான ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். எலியா ஒரு விடாபிடியான ஒரு ஜெபம் செய்தான். முதல்ல ஜெபிக்கிறாரு. முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அந்த கூட இருக்கிற வேலைக்காரனை பார்த்து, இந்த ஜெபத்திற்கு ஏதாவது பதில் வருதா அப்படின்னு போய் பாருன்னு சொல்லி, சமுத்திர முகமாய் போய் பார்த்துட்டு வா, ஏதாவது மலைக்கு உண்டான அறிகுறிகள் தெரிகிறதா என்று சொல்லி அவன் போய் பார்த்துட்டு வர சொன்னான். அவன் போய் பார்த்துட்டு முதல்ல பார்த்துட்டு அவன் திரும்பி வந்து என்ன பதில் சொன்னான்?
என்ன பதில் சொன்னான்? ஒன்றுமில்லை என்று சொன்னான். அப்போ ஒரு ஜெபம் பண்ணிட்டு உடனே ஒரு பதிலை எதிர்பார்க்கும் போது, பதிலை எதிர்பார்த்தா அங்கே என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அப்போ நம்மனா என்ன செஞ்சிருப்போம்? அவன் வந்து சொன்ன உடனே சரி அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, இனி எங்கே மழை பெய்ய போகுது, எங்கே மேகம் வரப்போகுது, ஒன்றும் வரப்போகாது, வா போவோம் அப்படின்னு அவனையும் கூட்டிகிட்டு போயிருப்போம். அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு ரொம்ப சோர்வோட அவனுக்கும் அவன் நம்பிக்கை ஆகி போயிருக்கும். ஆனால் எலியா என்பவன் மீண்டும் ஜெபம் பண்ணுகிறார். மீண்டும் ஜெபம் பண்ணிட்டு வேதவசனம் சொல்லுது, இப்படி அவன் 7 தரம் என்ன செய்தானா? போய் பார்த்துட்டு வர்றான். இவன் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்ன பிற்பாடு அதுக்கப்புறம் தான் இவர் ஊக்கமாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு அற்புதம் கிடைக்கும் வரைக்கும் விடாபிடியாய் தேவனிடத்தில் நாம் மீண்டும் 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 ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு நாள் ஜெபித்துட்டு, ஒரு மாதம் ஜெபித்துட்டு, ஒரு வாரம் ஜெபித்துட்டு ஏதோ நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு எலியாவின் ஜெபம் நம்மை ஒரு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நம்மை ஊக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஜெபித்த பொழுது, அவன் தொடர்ச்சியாய் ஜெபித்த பொழுது கடைசியில் 7வது முறை வந்து பார்த்துட்டு சொல்லுகிறான், ஒரு பெரிய மேகம் எழும்புச்சுன்னு கூட சொல்லலை. ஐயா ஒரு பெரிய மேகம், ஐயா இருண்டு பயங்கரமான ஒரு மேகம், பார்க்க பயங்கரமா தெரியுது, ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு வந்து சொல்லலை பாருங்க. ஏன்னா அவன் கண்டது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம்தான். அந்த உள்ளங்கை அளவு மேகத்தை பார்க்கணும்னா அவன் ரொம்ப கவனித்து பார்த்துருக்கணும். மேகம் பெருசாக தெரியுது. இப்போ நம்மெல்லாம் வானத்தை பார்க்குறோம், எவ்வளோ ஒரு பெரிய கரு மேகம் அப்படியே கூடி வரும். ஆமாம் அந்த ஒரு மேகம் தெரியுதுன்னு, அது கூட சிலருக்கு தெரியாது, அவ்வளோ பெரிய மேகமே அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வருவோம். ஆனால் ஒரு உள்ளங்கை அளவு மேகம்னா எவ்வளவு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு உள்ளங்கை. இது எவ்வளோ தூரத்தில் இருக்கு? வானத்தில் ஆகாயத்தில் இந்த மேகம் இருக்கிறது. அப்போ ஒரு இவ்வளவு மேகங்களுக்குள்ள, வெறும் மேகங்கள் காலி மேகங்களுக்குள்ள ஒரு மழை பெய்யக்கூடிய, மழையை தரக்கூடிய, கர்த்தருடைய அற்புதம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனுடைய கையளவு ஒரு மேகம். இது அவ்வளவு தூரத்தில் அந்த மேகத்தை பார்க்கணும்னா, ஒரு இவ்வளகான மேகத்தை பார்க்கணும்னா எவ்வளவாய் அவன் கவனமாக பார்த்துருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதங்களுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு பதில நம்ம ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டியிருக்கிறது, கவனமாய் பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. கவனமாக ஜெபம் பண்ணா பத்தாது, பதிலையும் கவனமாக நம்ம கேட்கணும். ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப கவனித்து கூர்மையாக பார்த்தா தான் அந்த உள்ளங்கை அளவு மேகம் தெரியும். அப்போ போய் 7 முறை இல்லைன்னு பார்த்துட்டு வந்துட்டு இப்போ போய் இவர் ஜோமணி பார்க்க சொல்கிறாரு. போய் பார்க்கும்போது அந்த மேகம் அப்படியே ஒரு கையளவு தான், ஆனால் அப்படியே இவன் கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப கவனித்து பார்க்குறான், என்னடா மேகம் தெரியுதா, சும்மா சொல்ல மாட்டாரே, அவர் ஜெபிக்கிறாரே, ஜெபம் பண்ணிட்டுல நம்மளை போய் பார்க்க சொல்கிறாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணி முடிச்சு நம்ம போய் பார்த்த உடனே நின்ன உடனே இப்போ போய் பாருன்னு சொல்கிறாரு. ஆண்டவரிடத்துல தலை குனிந்து தன்னுடைய தலை முழங்காலில் படும் அளவிற்கு என்ன செய்கிறார்? குனிந்து ஜெபிக்கிறார். இந்த குனிந்து ஜெபித்தல் எதை குறிக்கிறதுனா, ஒரு தாழ்மையான ஒரு ஜெபம். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு நம்முடைய ஜெபம் தேவனுக்கு முன்பதாக தாழ்மையுடையதாக இருக்கணும். தங்களை தாழ்த்தி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் அவர்கள் முகத்தை பார்த்து அவர்களுடைய தேசத்திற்கு எதை கொடுப்பேன்? சேமம், நன்மை, ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எப்படி தேடணும்னு விரும்புகிறார்?
தாழ்த்தி ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே, நம்மளை எவ்வளவு நம்முடைய பாவங்கள் இருந்தால் பாவங்களை அறிக்கை செய்து, தங்கள் பாவங்களையும் அறிக்கை செய்து, தங்களை தாழ்த்தி பாவங்களையும் அறிக்கை செய்யணும். ஜெபத்தில் என்னெல்லாம் பாவம் செய்தோம். இன்னைக்கு ஒருவர் என்னிடத்துல சாட்சி சொன்னார். ஆண்டவர் சொன்னாராம், உன் பாவத்தை அறிக்கையிடு அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவரிடத்துல இவருக்கு திருப்பி கேட்டாராம், நான் ஒரு பாவம் செய்யலை, என்ன பாவம் செஞ்சேன்னு சொன்னாராம். அவ்வளவு ஆண்டவர் ஒரு டிவியில் ஓடுகிறது போல, திரையில் ஓடுகிறது போல அவர் செய்த பாவத்தை பூரா காண்பித்தாராம். அதை பார்க்க 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 அவருக்கு அழுகை வந்தது. பாவ உணர்வடைந்து ஐயோ என்று அழுது கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்துல என் பாவத்தை மன்னியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு அவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அநேகர் நான் என்ன பாவம் செய்தேன், ஒரு பாவம் செய்யலைன்னு சொல்லி கொண்டிருக்க கூடாது. நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்துல, ஒருவேளை ஆண்டவர் இன்னும் என்னிடத்தில் என்ன பாவங்கள் இருக்கிறது, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்டால் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி தருவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவும்படி, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படி நாம் இந்த நாட்களிலே இந்த இடத்துல ஜெபிக்க கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னுடைய மீறுதலை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய சிறிய சிறிய குற்றங்களை, குறைகளை, மீறுதல்களை, கீழ்ப்படியாமைகளை, ஆண்டவரே நீர் சொல்லியும் செய்யாத காரியங்களை, ஆண்டவரே நீர் போகக்கூடாது என்று சொன்ன இடத்திற்கு போன காரியங்களை எனக்கு மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி தாவீது கேட்டது போல தாவீது ஆண்டவரிடத்துல கேட்டார், உம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்தமாக்கும், உம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்தமாக்கும், நீர் கழுவினால் நான் சுத்தமாவேன். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவும் போது நமக்கு சுத்தம் உண்டாகும். அப்பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். தேவனுடைய வசனத்திற்கு, வார்த்தைக்கு, வேதத்திற்கு தன் செவியை விளக்கவனுடைய ஜெபம் அருவருப்பானதா இருக்கிறதாம். ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் எப்பெல்லாம் கீழ்ப்படியாமல், அந்த வசனத்தை கேட்க மனமில்லாமல் அவைகளை நாம் விட்டு விடுகிறோமோ நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மறப்பார். நாம் அவருடைய வசனத்தை கேட்க மறுத்தால் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் என்ன செய்வார்? மறுத்து விடுவார். வசனத்தை தீவிரமாக கேட்கணும், ரொம்ப கவனமாய் கேட்கணும். அவருடைய வசனத்தை கவனமாய் கேட்டு நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய மனதிலும் வைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு மேகத்தை எலியா கண்டான். மழைக்கு முன் ஒரு மேகத்தை நம்ம காண வேண்டும். ஒரு மேகம் நம்முடைய வாழ்க்கையில தென்பட்டால் ஆசீர்வாதமான மழையை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. மழைக்கு முன் ஒரு மேகம்தான். பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும், மழை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் போதும். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழைகள் பூமியின் மேல் பெய்யும். இந்த மழை என்பது ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். மழை, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்னென்ன மேகங்கள் காணப்பட்டால் இந்த ஆசீர்வாத மலைகள் நமக்குள்ள வந்து சேரும் என்பதை வேத வசனத்தில் நாம் தியானிக்கலாம். மேகம், முதலாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம்
40வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் வந்து மூடினது, நிரப்பினது. மோசே கர்த்தர் தனக்கு காண்பித்த மாதிரியின்படியே தேவன் வந்து வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திப்பதற்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் ஒரு மாதிரியை காண்பித்து, அதன்படி அவர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னார். அதே போல மோசே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார். அந்த வேலை எப்படி கர்த்தர் சொன்னாரோ அதே போல இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். முடித்த பொழுது ஒரு மேகம் அந்த கூடாரத்தை வந்து மூடினது, தேவனுடைய மகிமை பிரகாரத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. அப்ப மேகம் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தேவ பிரசன்னம் நிரப்ப வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் நம்மை நிரப்பப்பட நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் நமக்குள்ள வரணும். ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினது போல, ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல தேவ பிரசன்னம் வந்தது போல, தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும், நம்ம மேல வரணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் என்ற மேகம் இருந்தாதான் அந்த பிரசன்னம் நம்ம வரும்போது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய ஆவியில ஒரு ஆசீர்வாதம், ஆத்மாவில் ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், தொழிலில் ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே வந்து இறங்குதோ அங்கே ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும். அல்லேலூயா. மேகம் எங்கே நிறைந்திருக்கிறதோ அங்கே பூமியில் என்ன செய்யுமா? மழையை பெய்ய பண்ணும். மழைக்கு முன் ஒரு மேகம் நமக்குள்ள காணப்படணும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்பும், உம்முடைய மகிமையினால என்னை நிரப்பும். அதுதான் முதலாவது சொன்னேன். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து, நம்மிடத்தில் இருக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் நம்ம அறிக்கை செய்தான் ஒரு மேகம் நம்ம மேல வந்து இறங்கும். ஒரு தேவ பிரசன்னம் நம்ம மேல இறங்கும். தேவ பிரசன்னம் இறங்கும் போது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு மேகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 25:5 வாசியுங்கள். வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தணிவது போல் மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல், ஆமா, பிளவந்தரின் ஆரவாரம் தனியும். அப்ப மேகம் என்ற தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும்போது, ஒரு தேவ மகிமை நம்மை வந்து நிரப்பும் பொழுது, ஒரு மேகம் வந்துட்டாலே அங்க வெயில் என்ன செய்கிறோம்? நீங்கிறோம். வெயிலின் வெக்கை நம்ம வேக்கைன்னு சொல்லியிருக்காங்க, வேக்கைன்னு சொல்லியிருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? வெயில் ஒரே வெக்கையா இருக்கு, வெயில் காந்தது, வெயிலினுடைய கொடூரம், வெயிலினுடைய தன்மை, வெயில் என்ற அந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் இவைகளெல்லாம் வரும்போது, தேவ பிரசன்னம் நமக்குள்ள கடந்து வரும்போது, நம்மை தாக்குகிற, நம்மை சுட்டெரிக்கிற, வெயிலை போல இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கர்த்தருடைய மகிமை வரும்போது, பிரசன்னம் வரும்போது, உங்கள் துக்கம், உங்கள் வேதனை, உங்களை சுட்டரிக்கிற, உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற வேதனைகளை கர்த்தருடைய பிரசன்னம் நீங்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு மேகம் நம்மளை மூடட்டும். ஒரு மேகம் வரும்படி நம்ம கேட்கணும். அந்த தேவ பிரசன்னம் நம்மை மூட மூட அந்த பலவந்தரின் அது என்னது, பலவந்தரின் அவர்களுடைய ஆரவாரம் என்ன செய்யும்? தனியும். கர்த்தருடைய பிரசன்னம் வந்தா இந்த சாத்தானுடைய ஆரவாரம் எல்லாம் தனிய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்களுடைய ஆரவாரத்தை கர்த்தர் அவருடைய மேகம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த ஒரு மேகம், அவருடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, அது எப்பொழுதெல்லாம் இறங்கி வந்ததோ அப்பொழுதெல்லாம் அது அற்புதத்தை கொண்டு வந்தது. அந்த மேகமானது வரும்போது எப்படி வெயில் மாறுகிறதோ அதுபோல நம்முடைய பலவந்தர்கள், நமக்கு எதிரிகள், நம்முடைய எதிரிகள் சாத்தானுடைய ஆரவாரங்கள், அதனுடைய கொக்கரிப்புகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? தனிய பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எதிரிகளுடைய வார்த்தைகள், அவர்களுடைய அந்த சொற்கள், ஈட்டி பிளக்கிறது போல இருதயத்தை பிளக்கிற வார்த்தைகள், வேதனைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், இவை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை அவை எல்லாவற்றையும் தனிய பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனிய பண்ணுங்க. அவருடைய பிரசன்னத்தை அதிகமாக வாஞ்சிங்க. ஆண்டவர் மோசே கேட்டார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக என்ன செய்யணும்? செல்லணும். உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம். உட்கார்ந்து நான் ஜெபிக்கும் போது, வீட்டில் நான் ஜெபிக்கும் போது, பயணம் பண்ணும்போது, பயணத்தில் இருக்கும்போது, வண்டியில் போகும்போது, அவருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும். பிரசன்னம் கூட இருந்தால் நமக்கு பெரிய பாதுகாப்பு. பிரசன்னம் கூட இருந்தால் நமக்கு பெரிய ஒரு அற்புதத்தை, வெயிலை போன்ற நம்மளை சுட்டரிக்கிற பிரச்சனைகளிலிருந்து அவைகளெல்லாம் தனிய பண்ணி கர்த்தர் குளிர பண்ணுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அவர்கள் வனாந்திரத்தில் வெயிலிலும் இரவிலே இருளிலும் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. அவர்களுடைய பயணத்தில் கர்த்தர் பகலிலே அந்த வெயிலினால் அவர்கள் இளைத்து போகாதபடிக்கு, அந்த வெயிலினால் அவர்கள் களைத்து போகாதபடிக்கு, அந்த வெயிலினால் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, அந்த வெயிலிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு கர்த்தர் ஒரு மேகத்தை அனுப்பினார். அல்லேலூயா. அது என்ன மேகம்? அது தேவ பிரசன்னம். அல்லேலூயா. அது சாதாரண ஒரு மேகம் அல்ல, எழுத்தின்படியான ஒரு மேகம் மட்டுமல்ல. அந்த மேகம் எப்பொழுதெல்லாம் அவங்க எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அங்கே அந்த மேகம் அவர்களுக்கு மேலே இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் பயணம் பண்ணுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு மேகம் அவர்களை நிழலிட்டு பாதுகாத்து கொண்டிருக்கும். அந்த மேகம் அவர்களை வழிநடத்துகிற ஒரு மேகமாக இருந்தது. பாதுகாக்கிறது மட்டுமல்ல, அந்த மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நிற்கும். அவங்க எப்போதும் அதை பார்ப்பாங்க. ஒரு நாளோ 2 நாளோ 3 நாட்களோ எத்தனை நாளோ தெரியாது. ஆண்டவர் ஒரு இடத்துல கூடாரம் போட்டு தங்கிட்டாங்கன்னா அடுத்து அவங்க எதை பார்ப்பாங்கன்னா அவங்க அந்த மேகத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க. அந்த மேகம் எப்பொழுது கூடாரத்தை விட்டு புறப்படுதோ அப்பொழுது இவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவருடைய பயணத்தை தொடங்குவார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிரசன்னம் நம்மை நடத்துகிற ஒரு பிரசன்னம். அல்லேலூயா. சோத்திர. இரவிலே ஒரு அக்கினி ஸ்தம்பமாக அந்த மேகம் போனது. இரவிலே அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு, இருளான சூழ்நிலைகளிலே வெளிச்சம் தெரியாமல் எப்படி வாழ்க்கையில நம்ம இந்த இருளை கடந்து போவோம். யோபு சொல்லுகிறான், அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். ஒரு இருளை கடப்பதற்கு வெளிச்சம் தேவை. இருளான சூழ்நிலை, எங்கும் இருள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கும் போது, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை இருளை போல தெரியும் போது, ஒன்றும் தெரியலையே, ஒரு காரியமும் எனக்கு தெரியலையே, எங்கு பார்த்தாலும் இருட்டா இருக்க,
என்று நினைக்கும் போது நாம் நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையின் மேகம், அந்த மேகத்தை, அந்த பிரசன்னத்தை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவர் அந்த பிரசன்னம் நம்மை முன்னே சென்று வழி நடத்தும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நமக்கு முன்னாடி போகும். அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், பள்ளங்களை உயர்த்துகிறவர், மேடுகளை சமமாக்குகிறவர், கோணலானவைகளை நேராக்குகிறவர். அந்த கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்ததும் நீதானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே, அழைத்ததும் நான் தானே. அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உன்னை அழைத்தது நான் தான். நம்முடைய அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்தவர் அவர். 40 ஆண்டு காலம் அவர்கள் அந்த வனாந்திரத்தில் நடப்பதற்கு கர்த்தருடைய சமூகம் இரவும் இருந்தது, பகலிலும் இருந்தது. அல்லேலூயா. இருளான சூழ்நிலையிலும் அவர் சமூகம்தான் நமக்கு வெளிச்சமாக மாறுகிறது. பகல் நேரத்தில், சோர்ந்து போகிற வெயில் நேரத்தில் நமக்கு ஆறுதலாக அவருடைய சமூகம் வருகிறது. நம்மை ஆற்றுகிற சமூகம், தேற்றுகிற சமூகம். அந்த சமூகத்தை தேடணும். அந்த சமூகம் நம்மை ஆறுதல் படுத்தும், நம்மை பலப்படுத்தும், நம்மை இன்னும் உற்சாகப்படுத்தும். அவருடைய சமூகத்தின் பலத்தினால கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். கர்த்தருடைய சமூகம்தான் அந்த உன்னத பலத்தை தருகிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், தம்முடைய 12 சீசர்களையும் பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் ஊழியத்திற்கு போவதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளிலே நின்று நீங்கள் பலனடைந்து வாழ்வதற்கு வேண்டிய ஒரு பலன் தேவை. ஆகவே நீங்கள் போய் எருசலேமிலே போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெறும் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்திலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம சாட்சியாய் நிற்பதற்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு தேவையான ஒன்று ஒரு தேவ பலன். அந்த பலன் எங்க இருக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்துல, பிரசன்னத்துல. அவருடைய பிரசன்னம் வந்து இறங்கும் போது அவருடைய மகிமையினால நிற்க கூடாது இருந்தது. சாலமோன் ஆலயத்துல தேவனுடைய மகிமை ஒரு மேகமாக வந்து இறங்கி தேவனுடைய மகிமை இறங்கின பொழுது அவர்கள் நிற்க கூடாத அளவிற்கு தேவ பலன் அவர்களை கொண்டு வந்து நிரப்பினது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. இன்னொரு மேகம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? மேகத்தை போல வருகிற இவர்கள் யார்? இந்த மேகம் என்பது இன்னொன்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான
யாவற்றையும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அப்ப மேகம் என்பது ஒரு சாட்சியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. அவங்கள பெரிய மேகத்திற்கு அடையாளம். சாட்சியாய் நமக்கு முன்னே வாழ்ந்த ஆண்டவருக்கு, வசனத்திற்கு, உபதேசத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்து விசுவாசத்திற்கு அநேக போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், எதிர்ப்புகள், எல்லா குறைச்சல்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்த ஒரு கூட்டம் மேக கூட்டமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன், அடுத்ததாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்க எசேக்கியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே மேகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிங்க. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. நம்முடைய உட்பிரகாரம் ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பிரகாரங்கள் உண்டு. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. நமக்கு ஒரு உட்பிரகாரம் இருக்கு, அது நம்முடைய ஆத்துமா. அல்லேலூயா. நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளான மனிதன் எதனால நிரப்பப்படணும்? தேவ பிரசன்னத்தினால. நம்முடைய உள்ளான மனிதன் எப்போதும் ஒரு நிரப்புதல் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு உள்ளான மனிதன் நிரப்பப்படணும். எதனால்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால், ஒரு தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப எலியா எல்லாவற்றுக்கும் குனிந்து அவன் கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி அவன் ஜெபித்தான். இங்கே ஒரு பர்வதம் இருக்கு, நமக்கு ஒரு பர்வதம், அதான் ஜெபமலை. இந்த பர்வதத்தில் இங்கே வந்துருக்கிறோம். இங்கே அவனும் ஒரு மலையில் ஏறி தான் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அவனும் மலையில் ஏறி இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல ஜெபிக்கிற நமக்கு ஒரு மேகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த மேகத்தை காணும் வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஒரு மேகத்தை காணும் வரைக்கும் நாம் ஜெபிப்போம். ஒரு மேகம் தென்படும். இல்லை, முதலாவது பார்த்து ஒன்றும் இல்லை. ஒரு வாரம் வந்தேன், ஜெபம் பண்ணேன். ஒரு மாசம் வந்தேன், ஜெபம் பண்ணேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை, அதனால நான் போறேன்னு அல்ல. ஆண்டவர் அற்புதம் செய்ய வரைக்கும் அவரை தேடுங்கள். அல்லேலூயா. 7 முறை. எத்தனை முறை? 7 முறை போறாங்க. போய் பார்த்துட்டு வா, போய் பார்த்துட்டு வா. என்னை மாதிரி ஆள்னா நான் சொல்லியிருப்பேன். இன்னும் எத்தனை தடவை போய் பார்க்கறது? 2-3 முறை போயாச்சு. ஒன்றத்தையும் காணாங்க, மேகம் காணா, ஒன்றும் காணும் அப்படின்னு போய் அங்கேயே போயிடுச்சு. திரும்பி போனா தானே போக சொல்லுவார். அதனால அப்படியே அந்த பக்கம் காணான்னு 2 தடவை சில ஆளுகளை வேலைக்கு அனுப்புனா அப்படித்தான். போய் பாட்டு வாடானா அப்படியே போய் எங்களை ஆளை காணா ஏன்னு பார்த்தா அவர் போயிட்டாரு அப்பவே வீட்டுக்கு. தெரியாதா பாஸ்டர், அவர் அப்பவே போயிட்டாரு. ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தா, ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்தா, அதை உண்மையாய் செய்தால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை காண பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு உண்மை இருக்கணும், ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். பொறுப்போடு அதை செய்யணும். ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க, அதில் உண்டோ, அதில் நாம் நினைத்த மாதிரி இல்லை, அதில் என்ன பதில் வரும்ன்றது யாருக்கு தெரியும்? ஜெபிக்கிற எலியாவுக்கு தெரியும். ஏன்னா விசுவாசம் யாருக்கு இருக்கு? எலியா விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷனா மட்டுமல்ல,
அவன் விசுவாசம் விசுவாசத்தினாலே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று என்ன செய்தானா? சாட்சியும் ஏனோக்கு சாட்சி பெற்றார். விசுவாசத்தினால ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் ஒரு சாட்சி பெற்ற ஒரு மனிதன். என்ன சாட்சி? என்ன சாட்சி? விசுவாசம் உள்ள ஒரு சாட்சி, கீழ்ப்படுகிற ஒரு சாட்சி, ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற ஒரு சாட்சி பெற்றார் ஏனோக்கு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஒரு நல்ல சாட்சி பெற வேணும். எப்பா இவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா செய்வார், இது மாதிரி ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவார், அங்கே போய் இந்த காரியத்தை சபையில் இந்த காரியத்தை போய் செஞ்சுட்டு வான்னு சொன்னா கரெக்டாக அவர் என்ன செய்வார். என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, அப்படி ஆகும் இப்படி ஆகும், நீங்க போய் செய்ய சொல்றீங்க, அது இப்படி வரான்னு திரும்ப என்ன செய்யக்கூடாது, பதில் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படிலாம் இல்லை, சொன்னால் உடனே கீழ்ப்படைஞ்சு போகிற ஒரு வேலைக்காரனாக இருந்தான். அல்லேலூயா. நல்ல வேலைக்காரர்களாக இருப்போம். அப்பதான் ஒரு மேகத்தை பார்க்க முடியும். இவன் மேகத்தை பார்க்க 7 முறை 7 முறை போய் பார்த்துட்டு வந்திருக்கானே. சரி தெரியல 7வது முறை ஒரு மேகத்தை கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சபையில் போதகர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்க சொல்லுகிற வார்த்தைகளை முதல்ல உங்களுக்கு அது புரியாட்டாலும், அது ஒன்றும் தெரியாட்டாலும், உங்களுக்கு சில நேரத்தில் அது புரியாது. உங்களுக்கு சில நேரத்தில் அதை விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். சில சூழ்நிலைகள் மாறுபாடாக தெரிகிறது மாதிரி இருக்கும். நீங்கள் அறிந்து கொண்டதற்கு மாறாக இருக்கிறது மாதிரி இருக்கும். உங்கள் அறிவுக்கு உங்கள் புத்திக்கு தெரிஞ்சது மாதிரி அது இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் அறிவுக்கும் உங்கள் புத்திக்கும் அது எட்டாதது, அது தெரியலை, புரியலைனால அதை செய்யக்கூடாது என்று மறுதலித்து விடாதீங்க. புரியாட்டாலும் கீழ்ப்படிந்து செய்யுங்க. அல்லேலூயா. நாகமான் என்ற குஷ்டரோகி வந்தானே, அவனுடைய குஷ்டரோகம் போவதற்கு அவன் நினைச்சிட்டு வந்தால் அவர் எப்படியும் போய் எனக்கு எண்ணெய் போட்டு பூசி நல்லா தடவி என்னை சுகமாக்குவார் நினச்சிக்கிட்டு வந்தான். ஆனால் இவர் என்ன சொன்னார், நீ போய் என்ன செய்ய, யோர்தான்ல எத்தனை தடவை முழுகணும், அங்கேயும் 7 முறை. ஒரு தடவை முங்கிட்டு போகணுன்னா ஈஸியாக முங்கிடலாம். எத்தனை தடவை முங்கணுமா? 7 முறை முங்கணுமா. இப்போ 7 முறை போய் முங்கு, அப்போ தான் உனக்கு சுகம் கிடைக்கும், அப்பொழுது சுகமாவாயின்னு சொல்லிட்டார். அவனுக்கு ரொம்ப கோபமாகி போச்சு. ஏன்னா அவன் புத்தியில் ஏற்கனவே ஒன்று நினச்சி வந்திருக்கிறான். நம்ம போவோம், பாஸ்டர் இப்படித்தான் சொல்லுவார், இப்படி ஒன்று கேட்போம், இந்த பதிலை பாஸ்டர் சொன்னார்னா நல்லா இருக்கும், கேட்டுக்குருவோம். வேற ஒரு பதில் சொன்னார்னா நம்ம கேட்க வேண்டாம். ஏற்கனவே பதில் அவனே ப்ரிப்பேர் பண்ணி என்ன செஞ்சிருக்கான், வந்திருக்கான். ஏற்கனவே பதில் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கான். அவ போன உடனே என்னை தடவி தொட்டு என்னை தொட்டு சுகமாக்குவார். இவர் தொடவில்லை, ஒன்றும் செய்யலை. அவர் வாட்டில் அங்கே வெளியில் வர்றான். ஐயா இப்படி ஒரு குஷ்டரோகம் பிடிச்சவர் வந்திருக்கிறார், அவர் பெரிய ஆள், பெரிய மனுஷன், அரசியலில் ஒரு பெரியவர், பெரிய அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர், பெரிய மனுஷன் எல்லாம் சொல்லி வந்து அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் சொல்லுகிறார், போய் அந்த யோர்தானில் என்ன செய்ய, 7 முறை போய் முங்க சொல்லு. அவனுக்கு பெரிய கோபம் வந்துருச்சு. இன்னையா வந்தா தொட்டு ஜெபம் பண்ணி இயேசுவின் இரத்தத்தினால சோமாகுன்னு சொல்லி தொட்டு கிட்டு தடவி தொட்டு சோமாக்குவார்னு பார்த்தா இவர் போய் அங்கே தண்ணியில் குளிக்க சொல்கிறார். எங்கள் ஊரில் இல்லாத தண்ணி அந்த ஊரில் இருக்கே. எங்கள் ஊர் தண்ணியை விட இந்த தண்ணி என்ன பெரிய ஃபேமஸா? எங்கள் ஊரில் இல்லாத தண்ணியா? எங்கள் ஊரில் எப்படி தண்ணியெல்லாம் இருக்குது, இதை விட சுத்தமான தண்ணியெல்லாம் இருக்குது. நான் குளிக்காத தண்ணியா? எவ்வளோ தண்ணியில் குளித்து பார்த்துட்டேன், எவ்வளோ மருந்து போட்டு பார்த்துட்டேன், எவ்வளோ வைத்தியம் பார்த்துட்டேன், இதில் சுகமாகாது, அங்கே போய் குளித்தவொன்னே சுகமாயிருமா அப்படின்னு கோபம் வந்துருச்சு. கூட இருந்தவன் சொன்னா, வேற ஏதாவது இதை விட பெரிய வேலையை செய்ய சொன்னா செஞ்சிருப்போமே, செய்வியா சுகத்துக்காக,
இது ரொம்ப சின்ன வேலை தானே, போய் குளிக்கிறது தானே, ஒரு 7 முறை போய் குளிச்சிடலாமேன்னு சொன்னான். அவன் போய் 7 முறை முங்கின பொழுது அவனுக்கு சரீரம் மாம்சமெல்லாம் எப்படி மாறினதான், ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல கர்த்தர் மாற்றினார். புதிய ஒரு மாம்சத்தை கர்த்தர் கொடுத்தார். அற்புதத்தை கண்டுகொண்டான். இதுவரைக்கும் காணாத ஒரு அற்புதம், அதிசயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு சில நேரங்கள்ல கீழ்ப்படிதல் அவசியம். ஒழுங்கா கீழ்ப்படியாதனாலதான் நிறைய அற்புதங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தடைபட்டு கொண்டிருக்கிறது. அற்புதத்திற்கு தடை என்னன்னு கண்டுபிடிக்கணும். நாமளா ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இப்படித்தான் எனக்கு இந்த காரியம் தான் நடக்கணும், நான் சொன்னபடி தான் இப்படி நடக்கணும், எனக்கு இப்படி வேணும். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 இப்படி இருக்கணும். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டா இப்படியெல்லாம் இருக்கணும், சபைக்கு போனால் இப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் வேணும், இந்த வசதி வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம பட்டியல் போட்டுட்டு இந்த பட்டியலை போய் நீட்டிக்கிட்டு நிற்கிறோம். அவர் பார்க்குறார், பட்டியலாக கொண்டு வந்திருக்க, உன் பட்டியலை ஒன்னோட வச்சுக்க, பட்டியல் வச்சுக்கிட்டே இருன்னு சொல்லி அவர் அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே நீங்கள் சின்னதோ பெரியதோ எதை நீங்கள் செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன். அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். ஆண்டவர் இப்ப படகை எடுத்துக்கொண்டு உள்ளே போ என்று சொன்னார். உள்ள போனான். அதே வலை தான், வேற வலையெல்லாம் மாத்தல, அதே வலையை தான் எடுத்துட்டு போறான். அந்த வலையில போட்டு தான் ஒன்றும் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் இப்ப போட சொன்னார். அவன் சொன்னான், இதுவரைக்கும் நான் போட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன்னு சொன்னான். அவனுடைய யோசனையின்படி போட்டான், ஒன்றும் கிடைக்கல. அவனுடைய அனுபவத்தை யூஸ் பண்ணி பார்த்தான், ஒன்றும் கிடைக்கல. அவனுடைய திறமையை யூஸ் பண்ணி பார்த்தான், அது ஒன்றும் கிடைக்கல. அவனுக்கு இருக்கிற எல்லா திறமைகளை இதுவரைக்கும் அவனுக்கு தெரிஞ்ச யுக்திகளின்படி போட்டு பார்த்தான், ஒன்றும் கிடைக்கல. இப்போ எதின்படி போட்டான் வலையை எதின்படி போட்டான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி, நீர் சொல்லுகிறபடி, உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து நான் இந்த வலையை என்ன செய்கிறேன், வலதுபுறம் போட சொன்னார். வலதுபுறம் போட்டான். போட்டு இந்த வலையை இழுத்த பொழுது வலை கிளியத்தக்கதாக நிரம்ப ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதத்தை அவன் கண்டான். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை கண்டான். நம்முடைய அற்புதங்களை காண்பதற்கு கீழ்ப்படிதல் முக்கியம். ஒரு ஞானஸ்நானம் எடுக்கும்படி கர்த்தர் உணர்த்தினால் ஞானஸ்நானம் எடுக்கணும். பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிப்பை அடைந்து கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். சில பேர் ஞானஸ்நானம் எடுக்காம இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டார், அது போதும், இயேசு என் ஜெபத்தை கேட்பார், போதும், இயேசுவை நான் நம்புகிறேன், இருதயத்தில் நம்புகிறேன், அது போதும்னு சொல்லிட்டு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் என்ன, ஒரு தண்ணியில் முங்குறது தானே, அது என்ன பெரியதா, அதை எடுக்கணுமா, அதில் என்ன வருதுன்னெலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய கட்டளை ஞானஸ்நானம். அல்லேலூயா. மனுஷருடைய கட்டளை அல்ல, மனுஷர் ஏற்படுத்தினதல்ல. ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை, இந்த நல்ல ஆலோசனையை அநேகர் தள்ளி விட்டு தங்களுக்கு கேடுண்டாக என்ன செய்கிறார்களாம். அப்ப இந்த ஆலோசனையை தள்ளுகிறோம்னா நமக்கு கேடு வருதுன்னு அர்த்தம். ஆண்டோடைய ஆலோசனையை நாம் தள்ளும்போது நமக்கு பக்கத்திலேயே சாத்தான் ஒரு தீமையை வச்சு கொண்டு நிற்பான். ஆண்டவரை விட்டு கீழ்ப்படியாமல் விலகி போகும்போது பிசாசு பெரிய பாதாள குழியை வெட்டி கொண்டு நம்மை கொண்டு போய் தள்ளி நம்மை வேதனைப்படுத்துவதற்கு அவன் ரெடியாக அனுப்பான். அதற்கு ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவன் ஓடி போவான். அல்லேலூயா.
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்போ ஓடுவான்? பிசாசுக்கு சில நேரத்தில் எதிர்த்து நிற்போம், ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டிய விஷயத்துல நாம் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், நமக்கு பிசாசு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த தேவன் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவித்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மேகம், நாம் மேகமாக காணப்பட வேண்டும். ஒரு சாட்சியுள்ள ஜீவியம், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு மேகங்களாக நாம் வாழ வேண்டும். இன்னொரு வசனத்தில் 2 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறது. அங்க ஒரு மேகத்தை குறித்து வாசிங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனம். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும், சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்கள், சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களும் என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகம். சில மேகம் நல்ல கருத்து மழை பெய்கிறது மாதிரி வந்து இறங்கும், சில காற்றுகள் அடிக்கும், அந்த காற்றுகளில் மேகம் கலைஞ்சு போயிடும், மழை இருக்காது. இதுபோல ஆண்டவருடைய சமூகம், தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும்போது இந்த தேவ சமூகத்தை கெடுக்கிற சுழல் காற்றை போன்ற பிரச்சனைகள், சீசர்கள் கடலிலே பயணம் செய்த பொழுது, படகுல ஒரு முறை பயணம் செய்த பொழுது அவர்களை சுழல் காற்று என்ன செய்தது? வந்து மோதி அடித்தது. ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகிறோம், ஐயரே எங்களை காப்பாற்றும் என்று கதறினார்கள். அதுபோல சில சுழல் காற்றுகள், சில பிரச்சனைகள், எதிர்ப்புகள், சில காரியங்கள் நம்மை வந்து மோதி அடிக்கும் போது ஜெபமெல்லாம் போயிருது, பிரசன்னம் போயிருது, விசுவாசம் விட்டு போயிருது, நம்பிக்கை போயிருது, ஆராதனை போயிருது. சில பேர் ஆராதனைக்கு வரலைன்னா என்ன, ஒரே பிரச்சனையா, ஒரே கஷ்டமையா, ஆராதனைக்கு வர முடியலையா, ரொம்ப பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், அதனால நான் ஆராதனைக்கு வரல, அதனால நான் ஜெபத்துக்கு வரல, அதனால உபவாச ஜெபத்துக்கு வரல. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையை நீக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. சில பிரச்சனைகளால் அடியுண்டு ஓடுகிற காற்று, மேகம் கலைந்து போகுது, தேவ பிரசன்னத்தை இழந்து விடுறாங்க. அநேக பிரச்சனைகளால, உலக காரியத்தினால, உலக மற்ற கவலைகளினால எல்லாம் வந்து தேவன் தந்த பிரசன்னத்தை, தேவ மகிமையை, விசுவாசத்தை, நம்பிக்கையை இழந்து போய்விடக்கூடாது. அந்த மேகம் நமக்குள்ளே எப்போதும் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு அந்த யூதாவில் சொல்லியிருக்கு, யூதா 1:12 அவங்களும் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகம் மட்டுமல்ல, தண்ணீர் இல்லாத ஒரு மேகம். யூதா 1:12 விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகம். தண்ணீரற்ற மேகங்கள். சில மேகம் இருக்கும், ஆனா தண்ணீர் இருக்காது. மேகமா வரும், தண்ணீர் இல்லாத மேகத்துல ஒரு மழையும் வராது. நம்முடைய வாழ்க்கையில தண்ணீர்னா தேவ சமூகம் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளம். தண்ணீர் தேவனுடைய வார்த்தை. அடுத்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். தேவனுடைய வார்த்தையினால நாம் நிரப்பப்பட்டிருந்தாதான் நாம் மேகமா மாற முடியும். அல்லேலூயா. ஒரு மேகம் வருது பார்த்தீங்களா? ஏசாயா 60 பலகனி வழியாய் புறாக்களை போல மேகம் போன்ற மேகத்தை போல பறந்து வருகிற இவர்கள் யார்?
மேகத்தை போல ஆண்டவர் வரும்போது இங்கிருந்து மேகம் போன்ற ஒரு கூட்டம் எழும்பி ஆண்டவரை சந்திக்க போக வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட மேகமா இருக்கணுமானா தேவ வார்த்தைகள் நிரம்பின ஒரு மேகமா இருக்கணும். அல்லேலூயா. சிலர் விசுவாசி இருப்பாங்க, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இருக்காது. பாடுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையின் அனுபவம் இருக்காது. வசனத்தை வெறும் மனப்பாடம் பண்ணுகிறதல்ல, நம்முடைய மனதில் மனப்பாடம் பண்ணுகிறதல்ல, நம்முடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வசனம் கேட்கிற வசனங்களை நம்முடைய வாழ்க்கையா மாற்றுகிறதா தண்ணீர் நிறைந்த மேகம். அல்லேலூயா. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இந்த மேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மேகம் அந்த உள்பிரகாரத்தை என்ன செய்தது? நிரப்பிற்று. எலியா இப்போ ஒரு மேகத்தை கண்டான். அவன் மேகத்தை கண்ட உடனே சொல்லிட்டாரு, மேகம் வந்துட்டாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மழை என்ன செய்ய போகுது? பெய்ய போகுது. ஆகாப்பினிடத்துல சொல்லு, நீ சீக்கிரத்தில் ரதத்தை பூட்டி கொண்டு சீக்கிரத்தில் என்ன செய்ய, புறப்பட்டு போக சொல்லு. மேகம் தெரிஞ்சிருச்சு. மழை என்ன செய்ய, மழை அவனை தடை பண்ணாதபடிக்கு சீக்கிரத்தில் போ சொல்லு. மழை பெய்ய போகிறது. 3.5 வருஷம் அங்கே மழை இல்லாமல் பஞ்சமாய், ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லாமல் பஞ்சம் கொடிதாயிருந்த தேசத்துல செழிப்பு உண்டாக போகிறது. பஞ்சம் மாறப்போகிறது, குறைவு மாறப்போகிறது, குறைச்சல்கள் நிறைவாக்க போகிறது. அந்த மலை, அந்த மேகம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? அந்த மேகம் ஒரு பெரிய மலையை கொண்டு வர போகிறது. அந்த மலை எல்லா குறைவுகளை நிறைவாக்க போகிறது, பள்ளங்களை நிரப்ப போகிறது, குறைகளை நிறைவாக்க போகிறது, கஷ்டங்களை மாற்ற போகிறது, வேதனைகளை மாற்ற போகிறது. அங்கே ஒரு செழிப்பு உண்டாக போகிறது. தேசம் செழிப்பினால், ஆகாரத்தினால் நிறைய போகிறது. தேசம் செழிப்பாயிற்று. அல்லேலூயா. அந்த பஞ்சம் நீங்கிற்று. கொடிதான பஞ்சம் நீங்கிற்று. முன்னாலே அந்த மழை இல்லாமல் அந்த தேசத்துல பஞ்சம் கொடிதாக இருந்தது. இப்ப பஞ்சம் நீங்கிற்று. ஆண்டவருடைய ஒரு மகிமையின் பிரசன்னம் இந்த ஜெபத்துல, இந்த முழுரபு ஜெபத்துல கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு ஒரு மேகமாக இறங்கி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். குறைவுகள் நிறைவாக்கப்படும், ஒரு அற்புதங்கள் நடக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.